ஜப்பானியர்கள் அன்பை வெளிப்படுத்தாததற்கான 3 காரணங்கள். ஜப்பானில் பொது இடங்களில் பாசம் காட்டுவது குழந்தைத்தனமாக கருதப்படுகிறது. வெறும் கைகோர்ப்பது கூட அதிகப்படியாக தோன்றும். பொது இடங்களில் முத்தமிடுவது பற்றி சொல்லவே வேண்டாம். அடுத்ததாக, ஜப்பானியர்கள் தங்கள் உணர்ச்சிகளை மறைக்கவே வளர்க்கப்படுகிறார்கள். பொது இடங்களில் ஐ லவ் யூ சொல்வது கூட அவ்வளவு பொதுவானதல்ல. பெரும்பாலான தம்பதிகள் அன்பை அமைதியாகவும் நுட்பமாகவும் வெளிப்படுத்துகிறார்கள். மற்றவர்களை தொந்தரவு செய்யாமல் இருப்பதுதான் முக்கியம். உங்கள் அணைப்பு ஒருவரை சங்கடப்படுத்தினால் நீங்கள் தான் பிரச்சனை, உற்று நோக்குபவர் அல்ல. ஏனெனில் இவை ஜப்பானியர்கள் அன்பை வெளிப்படுத்தாததற்கான 3 காரணங்கள். ஜப்பானில் பொது இடங்களில் பாசம் காட்டுவது குழந்தைத்தனமாக கருதப்படுகிறது. வெறும் கைகோர்ப்பது கூட அதிகப்படியாக தோன்றும். பொது இடங்களில் முத்தமிடுவது பற்றி சொல்லவே வேண்டாம். அடுத்ததாக, ஜப்பானியர்கள் தங்கள் உணர்ச்சிகளை மறைக்கவே வளர்க்கப்படுகிறார்கள். பொது இடங்களில் ஐ லவ் யூ சொல்வது கூட அவ்வளவு பொதுவானதல்ல. பெரும்பாலான தம்பதிகள் அன்பை அமைதியாகவும் நுட்பமாகவும் வெளிப்படுத்துகிறார்கள். மற்றவர்களை தொந்தரவு செய்யாமல் இருப்பதுதான் முக்கியம். உங்கள் அணைப்பு ஒருவரை சங்கடப்படுத்தினால் நீங்கள் தான் பிரச்சனை, உற்று நோக்குபவர் அல்ல. ஏனெனில் இவை ஜப்பானியர்கள் அன்பை வெளிப்படுத்தாததற்கான 3 காரணங்கள். ஜப்பானில் பொது இடங்களில் பாசம் காட்டுவது குழந்தைத்தனமாக கருதப்படுகிறது. வெறும் கைகோர்ப்பது கூட அதிகப்படியாக தோன்றும். பொது இடங்களில் முத்தமிடுவது பற்றி சொல்லவே வேண்டாம். அடுத்ததாக, ஜப்பானியர்கள் தங்கள் உணர்ச்சிகளை மறைக்கவே வளர்க்கப்படுகிறார்கள். பொது இடங்களில் ஐ லவ் யூ சொல்வது கூட அவ்வளவு பொதுவானதல்ல. பெரும்பாலான தம்பதிகள் அன்பை அமைதியாகவும் நுட்பமாகவும் வெளிப்படுத்துகிறார்கள். மற்றவர்களை தொந்தரவு செய்யாமல் இருப்பதுதான் முக்கியம். உங்கள் அணைப்பு ஒருவரை சங்கடப்படுத்தினால் நீங்கள் தான் பிரச்சனை, உற்று நோக்குபவர் அல்ல. ஏனெனில் இவை